ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேசிக்கா இதுல சில எக்ஸர்சைஸ் சால்வ் பண்ண போறோம். எக்ஸர்சைஸ்ல இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல நம்ம ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம். இந்த பேசிக்கா இந்த அன்பு பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இந்த சிச்சுவேஷன் வச்சு நம்ம ஃபிராக்ஷன்ஸ் பேசிக்கா இன்ட்ரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்காங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5-6 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதான் பண்ண போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான். இது நானே கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நாட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அவுட் சைட் யுவர் டெக்ஸ்ட் புக். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் சர்க்கிள்ஸ் ஹேவ் 1/8 ஆஃப் தேர் ஏரியா ஷேடட். ஓகே, 1/8 ஆஃப் தேர் ஏரியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அது 8 ஈக்குவல் பீஸா கட் பண்றாங்க. 8 ஈக்குவல் பீஸா கட் பண்ணி அதுல ஒரே ஒரு பீஸை மட்டும் ஷேட் பண்றாங்க. இது கரெக்டான டயக்ராம் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து கரெக்டான டயக்ராம். இதுல பாத்தீங்கன்னா 8 ஈக்குவல் பீஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 ஈக்குவல் பீசஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு பீஸ் தான் அவங்க ஷேட் பண்றாங்க. இந்த பீஸ் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஒன் பீஸ் அவுட் ஆஃப் டோட்டலா 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஈக்குவல் பார்ட்டை தான் அவங்க ஷேட் பண்ணிருக்காங்க. ஒரு பார்ட் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. 1 அவுட் ஆஃப் 8 தான். இது கரெக்ட் ஆன்சர். சூஸ் ஆல் ஆன்சர்ஸ் தட் அப்ளைன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பார்ட் இருக்கு, எத்தனை பார்ட்டை டிவைட் பண்ணிருக்காங்க இந்த சர்க்கிள்? 1 2 3 4 5 6 7 பார்ட்ஸ் இருக்கு. 7 ஈக்குவல் பார்ட்ஸ்ல ஒரு பார்ட்டை இவங்க ஷேட் பண்ணிருக்காங்க ப்ளூ கலர்ல. 1 அவுட் ஆஃப் 7 தான் வரும். 1/7 ஆஃப் த டோட்டல் ஏரியா தான் ஷேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, விச் சர்க்கிள்ஸ் 1/8 ஆஃப் த ஏரியா ஷேடட். அந்த மாதிரி கொடுத்ததுனால ஒரு சர்க்கிள் 8 பார்ட்டை ஷேட் பண்ணாதான் அந்த பேச்சே வரும். 1/8 அந்த பேச்சே வரும். 1/8 நம்பரை யூஸ் பண்ண முடியும் பேசிக்கா. ஒரு சர்க்கிள் 7 பார்ட்டை ஷேட் பண்ணீங்கன்னா 1/7 தான் வரும். அதுல ஒரு பார்ட் ஷேட் பண்ணீங்கன்னா. இதுல பாசிபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும்? இப்போ 2 பார்ட் ஷேட் பண்ணா 2/7 வரும். 3 பார்ட் ஷேட் பண்ணா 3/7 வரும். 7 பார்ட்டுமே ஷேட் பண்ணா கூட 7/7 தான் வரும். இந்த கீழே டினாமினேட்டர்ல 8 வர சான்ஸே இல்ல. 8 வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள்ல நீங்க 8 பீஸா கட் பண்ணாதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல 8 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது புரிஞ்சுக்கோங்க. இப்ப தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது எத்தனை பீஸா கட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 பீசஸா கட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பீஸ் ஷேட் பண்ணிருக்காங்க பர்பிள் கலர்ல. இது 1/8 தான். 1 பீஸ் அவுட் ஆஃப் 8 பீசஸ் அவங்க ஷேட் பண்ணிருக்காங்க. 1 பீஸ் 8 ஈக்குவல் பார்ட்ஸ்ல 1 பார்ட் ஷேட் பண்ணிருக்காங்க. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 1/8 ஆஃப் த டோட்டல் ஏரியா. இதுவும் கரெக்ட் தான். ஏ கரெக்ட், சி கரெக்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஏ அண்ட் சி கரெக்ட். பட் லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பாத்துறேன். லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்டா கரெக்டா ஷேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 லைனையும் நீங்க இந்த 4 லைனை இக்னோர் பண்ணிருங்க. 4 லைன் இக்னோர் பண்ணீங்கன்னா இது 4 கட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு பார்ட், இது இன்னொரு பார்ட், இது இன்னொரு பார்ட், அப்புறம் இது இன்னொரு பார்ட். 4 பீஸா கட் பண்ணிருக்காங்க. திஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் 1/4, நாட் 1/8. 1/4 தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 1/4. வேணா நான் வேற கலர்ல மார்க் பண்றேன். எல்லாத்தையுமே வேற கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர்ல. திஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் 1/4. இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷேடட் போர்ஷன் 1/4, 1/8 கிடையாது. நீங்க சர்க்கிள நீங்க 4 ஃபர்ஸ்ட் கட் பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க. 4 கட் பண்ணிருக்காங்க. 4 கட் பண்ணிட்டு அதுல ஒரு பார்ட்டை ஷேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 1/4 தான். அவுட் ஆஃப் 4 ஈக்குவல் பார்ட்ஸ் they are shading 1 part. 1/4 தான். This represents 1/4 of the total area of the circle. இதுவும் தப்பு தான். ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் சி தான் கரெக்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? Which figures are divided into equal parts? ஈக்குவலா கட் பண்ணியிருந்தாதான் இதை பத்தி பேசணும் நீங்க. Which figures are divided into equal parts? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இது 2 ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். பட் இதுவும் ஈக்குவல் இல்ல. அதே மாதிரி இதுவும் ஈக்குவல் கிடையாது. இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவல். பட் ஆல் பார்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா which figures are divided into equal parts? அப்படின்னா எல்லா பார்ட்டும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப இங்க 2 கட் பண்ணிருக்காங்க. அப்ப 4 பார்ட்டுமே ஈக்குவலா இருக்கணும். all 4 parts should be equal. இந்த இடத்துல இந்த ஸ்பெசிபிக் சினாரியோல பாத்தீங்கன்னா all 4 should be equal. அந்த மாதிரி இல்ல இல்ல. இது தப்பு. இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவல். பட் these two are not equal. கிளியர்லி பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலா எல்லாமே ஈக்குவல். இதுவும் ஈக்குவல். எல்லா பார்ட்ஸுமே ஈக்குவல். மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 பார்ட்ஸுமே ஈக்குவல் தான். திஸ் என்னது? இது 1 2 3 4 5 6 7 ஹெப்டகன் நினைக்கிறேன். இந்த ஹெப்டகன் வந்து 7 கரெக்டா கட் பண்ணிருக்காங்க. ஹெப்டகன் சொல்லுவாங்க. இது 7 சைடட் ஆக்டகன், 7 சைடட் பாலிகன். 7 சைடட் பாலிகன் நம்ம 7 சைடட் ரெகுலர் பாலிகன் ஹெப்டகன் கூப்பிடுவோம். அதை கரெக்டா கட் பண்ணிட்டாங்க. கரெக்டா 7 பார்ட்டா கட் பண்ணிருக்காங்க. இது கரெக்ட் தான்.
இப்போ இது பாத்தீங்கன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், பட் தீஸ் டூ சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். தீஸ் டூ பார்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஈக்குவல் கிடையாது. சோ இது தப்பு தான். ஆல் ஃபோர் பார்ட்ஸ் ஷுட் பி, ஆல் ஃபோர் பார்ட்ஸ் ஷுட் பி ஈக்குவல். அப்பதான் நீங்க சொல்லலாம் இந்த பர்டிகுலர் சீனால 4 பார்ட் இருக்கு, 4மே ஈக்குவலா இருந்தாலும் நீங்க கிளைம் பண்ண முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு. சோ இதுல அப்படி இல்ல கிளியரா பார்த்தாலே. சோ இதுவும் தப்பு தான். சோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் இப்போதைக்கு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். லாஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெருசா இருக்கு. சோ இதுவும் தப்பு தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஃபிகர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சோ கரெக்டான ஆப்ஷன் பி மட்டும்தான். இது மத்த மூணுமே தப்பு தான். ஏன் மத்த மூணு தப்பு? ஏன்னா மத்த மூணு ஈக்குவலா கட் பண்ணல, அவங்க ஒழுங்கா ஸ்லைஸ் பண்ணல, கரெக்டா கட் பண்ணல, சிமெட்ரிக்கலா கட் பண்ணல. பேசிக்கா ஏதாவது சிமெட்ரிக்கலா இருக்கு, பட் அவங்க கட் பண்ண விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சோ அதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் போனா, this piece is cut into equal pieces. அவங்க this piece is cut into 8 pieces. ஈக்குவல்ன்ற வார்த்தை யூஸே பண்ணல, ஈக்குவல்ன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணல, இந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணல. ஓகேவா? சோ இஸ் ஈச் பீஸ் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் த ஏரியா ஆஃப் த பீஸா? கரெக்ட், கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது பாருங்களேன், இந்த பீஸும் ஈக்குவல், இந்த பீஸும் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பீஸும் ஈக்குவல், இந்த பீஸும் ஈக்குவல். இன்ஃபேக்ட் இது ரெண்டும் ஈக்குவல், இன்ஃபேக்ட் இது 4மே ஈக்குவல். இது அதே மாதிரி இது 4 ஈக்குவல். பட் ஈச் பீஸ் வந்து 1/8 தான் கேட்டா டெஃபினட்டா இல்ல. அந்த மாதிரி கட்டே பண்ணல இந்த பீஸாவை, இந்த வேற மாதிரி கட் பண்ணிருக்காங்க. சோ ஈச் பீஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் த பீஸ் சின்ஸ் ஆல் 8 pieces ஆர் கட் இன்டு டிஃபரண்ட் சைசஸ். ஆல் 8 pieces ஆர் நாட் ஈக்குவல். சின்ஸ் ஆல் 8 pieces ஆர் நாட் ஈக்குவல், இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். இஸ் ஈச் பீஸ் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் த ஏரியா ஆஃப் த பீஸ்? நோ தான் ஆன்சர் நோ. ஓகேவா? சின்ஸ் ஆல் பீசஸ் ஆர் டிஃபரண்ட், நாட் கட் ஈக்குவலி. ஓகேவா? since all pieces are cut different. Okay, இதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். இப்போ நம்ம வேணா ஃபோர்த் கொஸ்டினோட முடிச்சிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, விச் ஸ்கொயர்ஸ் ஹேவ் half ஆஃப் their area shade? ஹாஃப்னு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கொயரை நீங்க ரெண்டா கட் பண்ணிட்டு அதுல ஒரு பாதியை ஷேட் பண்ணீங்கன்னா அது ஹாஃப்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா ஒரு ஸ்கொயர் இருக்கு உங்ககிட்ட, ஒரு ஸ்கொயர் இருக்கு, நீங்க ரெண்டா கட் பண்றீங்க. ரெண்டா கட் பண்றாங்கன்னா எப்படி அர்த்தம்? சப்போஸ் இப்படி கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டா கட் பண்ண, இது ஒரு எக்ஸாம்பிள். இல்ல இப்படி கூட கட் பண்ணலாம், இது இன்னொரு பாசிபிலிட்டி. இல்ல இப்படி கட் பண்ணலாம், இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். இது வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. இல்ல இப்படி கூட கட் பண்ணலாம், இது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது புரிஞ்சுக்க. ஸோ 4 இதுவே கட் பண்ணலாம் ஸ்கொயர் நீங்க ரெண்டா கட் பண்ணணும்னா. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல கரெக்டா கட் பண்ணிக்காங்கல்ல, டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு இதுல. ஸோ இதை கரெக்டா இதுல பாதி அவங்க ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான். ஏ கரெக்டான ஆன்சர். பியும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை ரெண்டா கட் பண்ணிருக்காங்க. இது வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுவும் கரெக்ட் தான், கரெக்டா பாதியை ஷேட் பண்ணிருக்காங்க பாருங்களா. ஸோ இதுவும் கரெக்ட், பி ஆப்ஷன் கரெக்ட். இப்போ அடுத்த ஆப்ஷன் போகலாம். சி ஆப்ஷன் கரெக்ட் தான், இது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பக்கவா இந்த மிடில் போர்ஷன் கட் பண்ணிருக்காங்க, மிடில் இப்படி லைன் வரைஞ்சு கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இந்த போர்ஷன் பாதியை கட் பண்ணிருக்காங்க, இது பாதி, இது இன்னொரு பாதி, பட் அவங்க வெறும் பாதி தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் ஹாஃப் ஆஃப் த என்டையர் ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர். அதான் என்டையர்னு சொல்றேன், ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? என்டையர் ஸ்கொயர். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் வரலாம். லாஸ்ட் ஆப்ஷன் இது கரெக்டா கட் பண்ணல. சப்போஸ் அவங்க இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கட் பண்ணியிருந்தா இது கரெக்டா இருக்கும், ரெண்டும் பார்க்க ஈக்குவலா இருந்து. பட் அவங்க கொஞ்சம் மேல தூக்கிட்டாங்க. ஸோ இது கிளியரா பார்த்தாலே தெரியும், இந்த கிரீன் போர்ஷன் இஸ் வே பிகர் தென் திஸ் போர்ஷன். இந்த போர்ஷனோட இது பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த ஏரியாவே ரொம்ப பெருசு. ஸோ இது ஈக்குவலா கட்டே பண்ணல. ஸோ பி ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா கரெக்ட். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் கரெக்ட் நினைக்கிறது இல்ல, டெஃபினட்டா கரெக்ட். ஏ கமா பி கமா சி தான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ விச் ஸ்கொயர்ஸ் have half of their area shaded na, இதான் ஆன்சர். ஏபிசி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட், லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இதோட மேபி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம இந்த ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா இதே எக்ஸசைஸ் நம்ம 5வது கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.